கொஞ்சம் வழி விடுங்க. இதெல்லாம் பஸ்ல அடிப்பட்டு தான் சாக போகுது பாரு. எதுவும் தாண்ட மாட்டேன்டா. ஓர மச்சான். தண்ணி ஊத்துது பாரு. தெரியுது இல்ல, வந்து தூக்கி வைக்கிறது. ஏன் இவளுக்கு தான் தூக்குவியா? எங்களுக்கெல்லாம் தூக்கி வைக்க மாட்டியா? இங்க என்ன நடக்குது ஏதுன்னு தெரியாம உள்ளதுக்கு போறீங்க. ரஜினி போறாரு. ரஜினியா? எங்க? அது போறாரு. என்ன எந்திர படம் ஷூட்டிங்கா? ஆமா விடி பாரு, ரஜினி வந்திருக்காரா? ரஜினி வந்தா கட்ட ஐஸ்வர்யா வந்திருப்பாங்க. உன்னை எப்ப வேணாலும் பார்க்கலாம். அவங்கள எப்போதான் பார்க்க முடியும்? போயிட்டு பார்த்துட்டு வந்து அப்புறமா நான் பார்க்கறேன். குடத்தை கழுவி வை. ஏய், ரஜினி ஐஸ்வர்யா ராய் வந்திருக்காங்களா? எனக்கு ரஜினியை முன்னாடியே தெரியும்டா. அவர் என்னன்னா பாப்பா ஆன் பண்ணி வை. எங்க ஓடுறானுங்க அவனுங்க? சேகர், நீ தான் அவுட் விட்டா போயிடுறா. நான்லாம் லாந்தர் கம்பத்து மேலேயே லப்பர் கிளவுஸ் இல்லாமல் ஏறுவேன். இதெல்லாம் சப்பமேட்ற மேச. எங்கடா ரஜினி? அது வைக்கிறாரு பாரு. ஏய், இதாடா ரஜினி? ஆமா, இவர்தான் ரஜினி. நீ ஆட்ட வேணா கேட்டு பாரு. உங்க பேச்சை கேட்டு வந்த மாதிரி என்ன செருப்பால் அடிக்கணும்டா. நானே 18 வாட்டி கஜினி மாதிரி படையெடுத்து இப்பதான் ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணேன். அதையும் கெடுத்துட்டீங்களா? இதுக்காட போயிட்டு இப்படி ஓடியா இருந்தீங்க? இது ஒன்றும் சாதனை காத்தாடியில் குமார். இது எத்தனை டீல் விட்டு இந்த காத்தாடியை வச்சு ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா? ராசியான தலைவர் காத்தாடிடா. யாருங்க சொன்னது? இந்த குமார் தான் சொல்லுச்சு. என்ன குமார், உனக்கு தான் எந்த வேலையும் இல்லை. இவங்களுக்குமா எவ்வளவு வேலை இருக்கும்? ஏன்டா இப்படி கோர்த்து விடுறீங்க? ஐயா மூஞ்ச பாரு. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? ஐஸ்வர்யாவை பார்க்க வந்த. ஐஸ் போட்டியில போற வயசுல ஐஸ்வர்யா இருக்கேன் கொண்டு எவ்வளவு நேரம்ல சொல்றது? கட்டல பேண்டா சார், இவ்வளவு டைட்டா பெல்ட் போட்டு எப்படி சார் கழட்ட முடியும்? ஏன் பேண்ட கழட்டுதியா? ஓன் பேண்ட்ல கழட்ட. சார் ஜட்டி போடல சார், அசிங்கமா இருக்கு சார், வேணாம் சார். ஹலோ, செத்த கிளி கூண்டதுக்குல கழட்டல பேண்டா சார். கிளி செத்த விஷயம் இவருக்கும் தெரிஞ்சிருச்சா? டேய், என்னடா இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்கும் லே போட்டு பேசுறாரு? டேய், அவரு லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இல்ல, லே அண்ட் ஆர்டர் போலீஸ். என்ன எகத்தாளமால அங்கிட்டு இங்கிட்டு வாழ போலன்னு நாங்க பேசுறதாம்ல சுத்த தமிழ். நீங்களும் பேசுறீங்கள இட்டாந்து ஊட்டாண்ட பேஜாருன்னு. தமிழால அது ஆத்தாங்கிற வார்த்தை கூட கெட்ட வார்த்தை ஆக்கிட்டீங்களா? சார் சூப்பர் சார், எனக்கு கூட நீங்க பேசுற மதுரை பாஷை ரொம்ப பிடிக்கும் சார். இது மதுரை பாஷை இல்லல, திருநெல்வேலி பாஷை. ஆக்கங்கட்ட கூவ பொடி பையன்களை சேர்த்துக்கிட்டு சிட்டி கிடக்குறீங்களோ? முட்டிய பேத்து விடுவேன் சார். பாஸை திட்டாதீங்க சார். பாஸா? ஓஹோ, நீங்க தான் அந்த கேங் லீடரோ? இல்ல சார், கோர்த்து விடுறாங்க சார். நான் ரொம்ப நல்லவன் சார். எங்க மாமா கூட கமிஷனர் ஆபீஸ்ல இருக்காரு சார். கமிஷனர் ஆபீஸ்ல என்னவா இருக்காரு? விசாரணை கைதியா இருக்காரு சார். நீ அம்மனமா இருந்தா கூட பரவாயில்ல, கழட்டல பேண்ட. அம்மனமா நிக்கிறத பத்தி ஒண்ணு இல்ல சார், ஆனா ரொம்ப கண்ட்ராவியா இருக்கும். பரவாயில்ல சார்? இப்ப மட்டும் என்ன ரொம்ப அழகா இருக்கீங்களோ? சார், பப்ளிக் எல்லாம் நிக்கிறாங்க சார். கழட்ட. சட்டி போட்டிருக்கா? பொய் சொல்லுதியா? பொய்யா சொல்லுதா? பொய் சொல்லுதா? இதை என்ன சார் பெருசா பொய் சொல்லிட்டேன்?
எல்லாத்துக்கும் இவங்க தான் சார் காரணம். ரஜினிகாந்த் படம் ஷூட்டிங் நடக்குன்னு சொல்லி கலாச்சிட்டாங்க சார். நான் இவங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல சார். சார் பாஸ் மறுபடியும் போய் சொல்றா சார். எங்க பாஸ் தான் சொல்லிடுறாரு, பானா கதை பிடிதா இருந்தாலும் சரி, பாம்பு பிடிதா இருந்தாலும் சரி, நேரா போக கூடாது, வளைஞ்சு போகணும்னு ஷார்ட்கட் ரைட்டா இருந்தாரு சார். சார் போய் சொல்றா சார். எனக்கு ஹேர் கட்டே படுத்துறியா சார் ப்ளீஸ் சார். டேய் ஏண்டா ஏற்கனவே அவன் ஜட்டி ஊர்ல குறியா இருக்கான், கலட்டாம விட மாட்டியா? எங்க அம்மா அப்பயே சொல்லுச்சுடா. என்னன்னு? கோஆப்டெக்ஸ்ல ஜட்டி வாங்காத, போலீஸ்காரங்களுக்கு பிடிக்கும், கண்ணுல பட்டா கழட்டாம விட மாட்டாங்கன்னு. யோ ஏட்டு இதுல பாத்துக்க. ஓகே சார், அந்த புளியந்தோப்புல செல்போன் திருட்டு போன கேஸ் ஒன்று பெண்டிங் இருக்கு, அதையும் உண்மையில எழுதிடுவேன். ஏலே ஆளை பார்த்தா மாக்கா மாதிரி இருக்கான். தேங்க்ஸ் சார். செல்போன் திருட்டு கேஸை மட்டும் எழுதலாங்கிற? அந்த 60 வயசு ஆயா கற்பழிப்பு கேஸ் இருக்குல்ல, ஆமா, அதையும் எழுதல. 60 வயசு ஆயாவே ரேப்பா? ஏலே கெடுக்கும் போது 30 வயசு தான்ல. 30 வருஷ கேஸா? அந்த கோமரங்காலி கொலை கேஸ் பெண்டிங்ல இருக்குல்ல, ஆமா, அதையும் தூக்கி அவன் மேல போடு. ஓகே என்ன குமார, வாங்கண்ணே வாங்கண்ணே. உட்கார் உட்கார். தேங்க்ஸ்ண்ணே. ஏய் யோ எஸ்ஐ, என்னையா அது? அதை எழுது இதை எழுதுன்னு என்னமோ உயிரிழந்த எழுதிட்டு இருக்க. என்னையா அது? மலையாள பட போஸ்ட் மாதிரி உட்கார வச்சிருக்க. என்னடா இன்னும் ஆஜராகலையேன்னு பார்த்தேன். உங்களை வச்சு தான் பயில வந்து ஆட்டம் போறானுவ. 4 நாள் தூக்கி உள்ள போட்டா எல்லாம் அடங்கிடுவானுவ. படிக்கிற பசங்க உடியா சும்மா ஆடுறான் பாடுறான்ட்டு. ஏயா அவனுங்க என்ன குல குத்தவம் பண்ணிட்டானுங்க? இன்னும் கொஞ்ச நாளைக்கியா, அதுக்கப்புறம் வேலை விட்டுன்னு போயிட்டானுங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் எஸ்ஐ. சாதாரணமா சொல்லிட்டீங்க. கழுத பட்டம் பிடிக்கிறேன்னு சொல்லி பர்மா தெருல இருந்து பஜார் ரோடு வரைக்கும் கண்ணில் பட்டதெல்லாம் இடிச்சு தள்ளியிருக்கானுங்க. இந்த பட்டத்துக்கு மாஞ்சானு வேற ஒன்று போறானுவ. கண்ணாடி மயிறு மட்டன் கழுத இதுங்கெல்லாம் எங்க திருந்த போகுது? தா 6 கழுத வயசாகுது, இதோட சேர்ந்தா விளங்குவானுங்களா? ஏயா பங்கு குமார், வெல்டிங் குமார், கொக்கி குமார், குரங்கு குமார், அருவா குமார்னு அடப்பட்டிருந்த ஸ்டேஷனியா இது? இந்த சப்ப குமாரை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிட்டு இருக்க. இங்க பாருங்கடா, இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்கணும். அடுத்த தடவை இப்படி நடந்தீங்க முட்டைக்கு முடி தறி உள்ள போட்டுருவாங்க, அப்புறம் நான் வரமாட்டேன். இதைத்தான் 1008 தடவை சொல்லிட்டீங்க. அதுதான் இந்த பசங்களுக்கு இவ்வளவு இலக்காரம். யோ ஏட்டையா சார் அனுப்பு. நல்ல வேலை இங்கே கொடுத்துன்னு வச்சோம், பயந்தே போயிட்டேன். சரி சரி கிளம்பி வாங்க போலாம். நீ மட்டும் இல்ல, நான் மட்டும் ஏன் சார் இருக்கேன்? நானே இவனுங்க கூட தானே வந்தேன். அவனுக்கு தான் படிக்கிற பசங்க, அவனுக்கு போட்டோம். வெட்டி பாய் தானே நீ மட்டும் இல்ல. இன்ஸ்பெக்டர் ஆசைப்படுறாரு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வா. யோ கவுன்சிலரா, இருந்துட்டு வரதுக்கு என்ன எம்ஜிஎம்மா கிஸ்கிந்தாவையா? கூட்டிக்கின்னு போயா, இல்லைன்னா என் வீட்டுல இருந்து ஒரு ஓட்டு விழுகாது. எனக்கு ஓட்டு போட மாட்டேன்? போட மாட்டேன். அப்புறம் எதுக்கு வேஸ்ட் அந்த வரல? யோ கான்ஸ்டபிள், இவன் எங்க தானே இருக்க போறான்? அவன் வரல உடைச்சு போட்டுரு. யோ மாஸ்டர், அந்த ரேடியோ பாட்டு போடுறான், பாட்டு கடுப்பை கிளப்பிக்கிட்டு. குமார பாரு செம்ம கான்ல இருக்கான். ஆமா மச்சி. ஓகே சேட்டு பாப்போம். ரமேஷ் பத்திரமா வீட்டு போங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சேட்டு, எங்க ஏரியாலே கொண்டாந்து விட்டதுக்கு. ரமேஷ் பணம் ஜாக்கிரதை, பத்திரம். எப்படி இருந்தாலும் இன்னும் 1 ஹவர்ல காலியாக போகுது, அப்புறம் என்ன சேட்டு பத்திரம்? உடக்கம் போற இந்த காத்தாடி சீசன்ல நீ தான் ஜெயிச்சிருக்க. உன் உயிரை போகும்போது ஜாக்கிரதை போகணும். தோத்தவங்க உன் மேல காண்டா இருப்பாங்க. நீ பார்த்து போ சேட்டு, எங்களுக்கு எதனா ஒண்ணுன்னா குமார் பார்த்து. ரமேஷ் நீ மட்டும் குஜராத்ல பிறந்திருந்த காத்தாடி விட்டு பெரிய குடிசேரன் இருப்பார். குமார் பசங்களுக்கு கொஞ்சம் பாத்துங்க. வரப்பா. சரி சேட்டு. டாடா சேட்டு. பாய் சேட்டு. என்ன குமார் சோகமா இருக்கியா? இன்னும் லெஃப்ட்ல விங்ன மாதிரி இருக்குது. இன்ஸ்பெக்டர் அச்சாரா தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் விட்டு ஓட்டிங்கல்ல? இல்ல குமார், நீ வர வரைக்கும் இருந்திருப்போம். அதுக்குள்ளார சேட்டு காத்தாடி விட கூப்பிட்டாரு. என்ன தூக்கி ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ்காரங்க மாஞ்சா போடுவாங்க, நீ வெளியில போயிட்டு காத்தாடி விடுவியா? எங்க அப்பா எவ்வளவு சொன்னான்டா, உன் அழகுக்கும் அறிவுக்கும் இந்த மாதிரி தெம்மா பசங்க எல்லாம் சேராதன்னா கேட்டனா? நானு சேர்ந்தல்ல, அதான் தூக்கி ஸ்டேஷன்ல வச்சிட்டீங்க. இப்ப என்ன நீ எங்களோட சேர மாட்டியா? எத்தனை வாட்டி சொல்லுவாங்க கிளம்பு இடத்த கழுவணும். சரி விடு, நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் கொடுத்து வச்சது என்னடா? நேரத்தில் ஊடு திறந்துருக்குது. அம்மா அம்மா வயிற்றுல கொஞ்சம் கேப் இருக்குது, ஏதாவது கொடுத்து ஃபுல் பண்ணுமா? அம்மா சீக்கிரமா வாமா. ஏண்டா மணி என்ன ஆகுது? இன்னும் வருவியா? ஆமா உங்க அப்பனை பாத்தியா? ஆளை காணாமா? அப்பாடா தொலைஞ்சாமா கஜேந்திரன். அம்மா ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாதம்மா, கண்டுபிடிச்சு கொடுத்துட போறானுங்க. இவ்வளவு நேரம் வீட்டு வாசல்ல உனக்காக தானே உட்கார்ந்து இருந்தாரு. வீட்டு வாசல்ல எங்க இருக்கிறாரு? அங்க ஒரு குப்பை தொட்டி தாமா இருக்குது. ஏண்டா தருதல? ஐயோ என்னமா குப்பை தொட்டி பேசுது? சர்பலடி என்ன பார்த்தா குப்பை தொட்டி மாதிரிடா இருக்கு. ஐ அப்பா என்ன கோயிலுக்கு வேண்டுதலே? முதல்வன் படத்துல வர்ற அர்ஜுன் மாதிரி நிக்கிற. பேசுவடா, வாயை கட்டி வயித்தை கட்டி பட்டினி கிடந்து உன்னை படிக்க வச்ச பாரு. என்ன சிரிக்கிறா? சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்ப்பா.
வாயை கட்டணும்னு சொன்னா ஓகே, ஆனா வயித்த கட்டணும் புழுவுறிய. இந்தாடா. அஜய், நான் அவனை கண்டபடி தின்னுகிறேன்ல, அதுக்குள்ள சோத்த கொண்டு சோறுறா. ஏங்க நீங்க சொல்றத காது கேட்க போகுது, கை வாய் சும்மா தானங்க இருக்க போகுது. நீதாமா அம்மா 1000 தான் திட்டினாலும் உரைச்சாலும் புள்ள துண்ணானா இல்லன்னு துடிக்குது பாத்தியா, அதனாலதான் அன்பா ஆத்தான்னு கூப்பிடுறேன். அப்ப என்ன புறம்போக்கு, நீ வாழ்க்கையில உருப்பிடவே மாட்டியாடா? எப்படா உருப்பிட போற? ஹலோ, இப்ப நான் உருப்பிட்டு என்ன பண்ண போறேன்? பெத்தல இருந்து 25 வருஷமா சோறு போட்டு காப்பாத்திட்ட. சீக்கிரமா வேலைக்கு போற பொண்ணா பார்த்து கட்டி வை. அவ வந்தான்னா ஒரு 15 வருஷம் சோறு போட்டு காப்பாத்துவா. அதுக்குள்ளார என் பிள்ளைங்க எல்லாம் டெவலப் ஆயிரும். அதுங்க அப்பால 15 வருஷம் நம்மளை காப்பாத்தும். இது எப்படி இருக்குது? இங்க வா வா வா. என்னமா இவரு வாங்கின டிவி மாதிரி? இது கவர்மெண்ட்ல ஓசில கொடுத்த டிவி. ஆட்டோ வாங்கி கொடு, ஆட்டோ வாங்கி கொடுன்னு கேட்டேன். எனக்குன்னு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்திருந்தேன்னா பாட்ஷா ரஜினி மாதிரி வசதியா இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு இந்த ஜிம்பாடிக்கு போயிட்டு மீன்பாடி வண்டி வாங்கி கொடுத்து பாபா ரஜினி மாதிரி ஆகிட்டேயா. அந்த மீன்பாடி வண்டிக்கு டியூ கட்டுறதுக்கு உனக்கு வக்கில்ல. மாசம் மாசம் நான் கட்டிக்கிட்டு அலறேன். இதுல ஆட்டோ கேட்குதோ ஆட்டோ? அவரை இவ்வளவு அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் இந்த சோத்தை துன்றதுக்கு நான் ஒன்றும் மானம் கட்டவே இல்லை. எனக்கு சோறு வேணாம், ஒண்ணு வேணாம். அப்பா கோவத்தெல்லாம் சோத்து மேல காட்டக்கூடாது. முட்டையை பார்த்த உடனே வாயை பிளந்து பிளேட்டையே மாத்திட்டான் பாரு. நல்லா தின்னுடா தின்னு. டேய் நல்லா இங்க பாருடா. ஸ்கூலுக்கு போமா மாஞ்ச போனுக்குது. ஏய் சால்னா, திப்பி திப்பியாகுது பாரு, ஒழுங்கா போடு. எல்லாம் உங்களுக்கு தெரியும், நீ கம்முனு போனா. பிஞ்சிலே பழுத்துருக்கு பாரு. மூஞ்ச வாங்கடா. அவங்களுக்குலாம் ஒண்ணும் தெரியாதுடா, நீ போடுறா. மச்சான் இப்ப சீன பாரு. India is my country, our country is India. All India is my brothers and sisters. India is big country. என்னன்னா கூப்பிட்டியா? இல்லடா. என்னன்னா இப்படி எக்ஸாம் டைம்ல விளையாடுனுங்கிற, கொஞ்சம் படிக்கவும்னா. ஏய், நான் பாட்டு பழுத்து வச்சுட்டு நான் கிட்ட கூப்பிட்டேன். ஏன்னா எருமாடு படிக்கிற பசங்க ஏன்னா காலங்காலத்தில் ரொம்ப இருக்கிற. உனக்கு சின்ன ஏபிசிடிக்கும் பெரிய ஏபிசிடிக்கும் வித்தியாசம் தெரியுமாடா? மாங்காய் மடையா 8 மணிக்கு பல் தைக்கிறார் புண்ணாக்கு. வரண்ணா சும்மா கோத்து விடுறாங்கப்பா. என்னத்த கோத்து விடுறாங்க? படிக்கிற வயசுல ஸ்கூலுக்கு போயிருந்தா தெரியும். நாங்களும் ஸ்கூலை தாண்டி தான் வந்திருக்கிறோம். தாண்டி போய் என்ன பிரயோஜனம்? ஒரு நாளாவது உள்ள போயிருக்கேடா? எனக்கு வாச்சது அவ்வளவுதான். எல்லாம் என் தலை எழுத்து. போ ஒரு நாளைக்கு பிரேக் அத்து விட்டுறேன். என்ன ரமேஷ், ஆத்தா வீட்ல இருக்காளா கடைக்கு போயிட்டாளா? கடையில தான் இருக்க. நீ ஏன் இங்கே நிக்கிற? போ. இந்த பூவை யாருக்காச்சும் கொடுக்கணும்டா. போடு வச்சிட்டு வாடா. வரேங்க. சரிப்பா. நான் ரமேஷே. ஏமா புடிச்சுதல்ல? டிக்கெட் கொடுக்க அடித்தானயா? பேச வந்துட்டாங்க. இத பாருங்கப்பா, சில்லறை என்கிட்ட இல்ல. நேரா 10 ரூபா நோட்டை எடுத்து நீட்டுறாதீங்க. சில்லறை இருந்தாதான் வண்டியில ஏறணும். அப்படின்னா பிச்சைக்காரன் தவிர வேற எவனும் ஏற முடியாது. எவன்டா அவன் இங்க கவுண்டர் கொடுத்ததே? நான் தான். எங்க போற? இன்டர்வியூக்கு. நீ இட்லி கடைக்கு போ, இல்ல இன்டர்வியூக்கு போ. இன்டர்வியூக்கு எங்க போற? கம்பெனிக்கு தான். கம்பெனில தான் இன்டர்வியூ நடக்கும். கம்பெனி எங்க இருக்கு? 7வது மாடியில. 7வது மாடியில இருக்கிற கம்பெனிக்கு நீ இன்டர்வியூக்கு போற. ஓகே, அந்த 7வது மாடியில இருக்கிற கம்பெனி எங்க இருக்கு? அங்கேயே தான் இருக்கு. ஐயோ, அங்கன்னா எங்கப்பா? எங்க இருக்கோ அங்க. ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியலையோ. வலிக்குதா? வலிக்குதா? இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இப்ப எங்க போற? வெளியே போறியா? முதல்ல நீ உள்ள போ. காத்தி தூக்கி போறது. அத நீ சொல்லாதடா சொட்ட. என்னென்ன ஏன்னா டென்ஷன்? ஒரு பையன் கிட்ட நடந்த இப்படியா நடந்துக்கிறது? ஐயோ, ஏன்பா கேக்குற? காலங்காத்தாலே என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டான். படுவாய். என்ன சிங்கம் ஓர சூடா இருக்கிறேன். இத பாரு, தட்ட தூக்கணுமா, முளத்த அளந்தமா, போட்டமான்னு இருக்கணும். அனாவசியமா என்ன சீண்டி பார்த்த சீரிடுவேன். காலங்காத்தால நடத்தணும் கிட்ட நம்சல் பண்ணிக்கிறா. போக்கா போ. சொல்றா எங்கடா அந்த டிரைவரை காணும்? டிபார்ச்சர் நேரத்துல டீ சாப்பிட போயிருவானே. யோ சண்முகம், டெய்லி லேட்டா வராதியா? வந்து தொலையா சீக்கிரம். என்னன்னா காலையிலே பிபி ஏறிடுச்சோ? ரொம்ப ஏறி தொங்கிக்கிட்டு நிக்குது. ஏன்டா என்ன டென்ஷன் பண்றீங்க? ஏன்பா ரமேஷ், அந்த பாரதின்னு உன் கூட வருவான், அவன் எங்கப்பா? அது லவ் மேட்டர்னே. அது பழனியான ஒரு பாட்டியை லவ் பண்ணி ஊரை விட்டு ஓடி போச்சு. ஐயோ, காதலிச்சவளே எட்டுன்னு வர்றானே, அவன் ஆம்பளடா. அவன் மட்டும் இல்லனே, அவன் லவ் பண்ணிட்டு போனானே, அவனும் ஆம்பளதான். ஐயோ, என்னடா காலங்காத்தால இப்படி நாருது. சரி வண்டியில ஏறு. நிக்கிற பஸ்ல ஏற மாட்டேன். நான் எங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணிருக்கேனே. நீங்க போய் பஸ் எடுங்க. போங்க.
ஸ்கூல் பையன்தான். இங்கதான் ரெகுலரா பஸ் ஏறுவான்னு நினைக்கிறேன். அட்ரஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏய் நிறுத்து நிறுத்து. இதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானே? யா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். என் கூட வாயேன். நான் வரலப்பா, நீ போ. ஹலோ 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 ஏய் நீ ஏன் இங்க வந்த? ஏதோ திறந்த வீட்டை நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு. திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஓவரா குரல் விடாத. என் பென்ட்ரைவ் எங்க? ஏய் இன்னாடி நேத்துல இருந்து அதே கேட்டேன். அந்த சனி என்னன்னு எனக்கு தெரியாது. இத பார், மரியாதை என் பென்ட்ரைவ் கொடுத்துடு. அது என் 6 மாச ஏய், ப்ராஜெக்ட். அது எனக்கு உன்கிட்ட என்ன கேக்குறது? ஏய் 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 அண்ணன் சொல்ற. ஏய் தட்டி இல்ல வெளபடி. என்னைய துரத்துற? கிட்ட வந்து துண்ட உருவி விடுவேன். உருவி விடுவா? ஏய் யார் அந்த பொண்ணு? இங்க என்ன நடக்குது? மா ஒண்ணு இல்லம்மா. ஐயோ உன் பொறம்போக்கு புத்தி இந்த அளவுக்கு போச்சா? ஓவரா பேசாதீங்க. அவன பொறம்போக்குன்னு சொன்ன தவிர எல்லாமே தப்பு. உங்க பையன் என் பென்ட்ரைவ் திருடிட்டான். ஏய் படி லூசு. இல்லம்மா. ஏண்டா இவ்வளவு நாள் படிக்காம ஊர் சுத்தி தான் இருக்கேன் நினைச்சு இப்ப திருநாளும் பண்ணிட்டியா? ஐயோமா இல்லம்மா அது ஒரு லூசுமா. அது சொல்றது போய் நம்பினே. நீ திருநாளும் எதுக்கு வந்து கேக்குறான்? வெள்ளபடி. ஐயோ ஐயோ நான் எது நடக்கூடாதுன்னு நினைச்சேன் நடந்துச்சு. உங்க அப்பா பேரை தெருவுக்கு எடுத்துட்டியடா. நான் என்ன பண்ணுவேன்? இத கேட்க யாருமே இல்லையா? ஐயோ மா மா மா. என்னம்மா இதோ பேச்சு போயிட்டு. ஐயோ இல்லம்மா. என்னக்கா என்ன பிரச்சனை? ஐயோ ஒண்ணு இல்லக்கா ஒண்ணு இல்ல. நீ போடு. யோகிய மானவ தலைமையில தூக்கி வச்சு நானியே. இந்த பொறம்போக்கு நாய் என்ன தெரியுமா பண்ணிக்குது? வாடி கீழ இன்னடி அங்கே நின்னு. இதோ வரேன்க்கா. வாடி. ஊரே பாக்குதுமா. பாக்கட்டும்டா பாக்கட்டும். அப்போ அது உனக்கு சொர்க்கம் வருதான்னு பாக்குறேன். என்னக்கா என்ன மேட்ரு? யார் இந்த பொண்ணு? இந்த அநியாயத்தை கேளுடி. இவன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா? திருடிட்டு வந்து நிக்கறான்டி. யாரு? நம்ம ரமேஷா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருச்சு? அச்சே கம்படி கடை கிறுக்கு பிடிச்சு போச்சா? இந்த பொண்ணுகிட்ட இன்னாத்தி திருடின்னு வந்துட்டான். அது வீட்டுக்குள்ள புந்து இங்கிலீஷ் என்ன கண்ணா புண்ணான்னு பேசுது. எனக்கு மானம் போச்சு மரியாதை போச்சு. என்னடா போகுதடா? எப்ப பாரு உங்க அம்மா கூட டேய் உன் கூட சேர்ந்தானே என் புள்ள கெட்டி குட்டி சவர ஆயிட்டான். இப்ப என்னத்துக்கு நான் வந்திருக்கேன்? ஐயா உன் புள்ளைக்கு வாயில விரல வச்ச சப்ப தெரியாதா? நாங்க தான் கெடுத்து குடிச்சோறாங்க. நிறுத்துங்க. இப்போ எனக்கு பென்ட்ரைவ் வேணும். மரியாதை திருப்பி கொடுத்துரு. என்ன ஒரு பேனாக்கு ஓர சீன் போடுறேன். பேனாவா? பென் டிரைவ். ஹலோ பென்னுன்னா பேனா தானே? இதோ பார் ரமேஷ் ஊதாரி டீல் விட்ட காத்தாடி தூக்கிட்டு வந்துட்டான்னு சொல்லி ஒத்துக்கிறேன். ஆனா திருடங்கன்னு வச்சுக்கவே மூஞ்சிய பேத்துருவேன். சீ நிறுத்துங்க. எனக்கு என் பென்ட்ரைவ் வேணும். மரியாதை கொடுத்துடு. ஏய் இது என்ன லோ கிளாஸ்னா என்னன்னு பேசுவியா? இதே அண்ணா நகர் பெசநகர் ஏரியா பசங்க வீட்டாண்ட போயிட்டு தேடுவியா? ராடு விட்டுருவானுங்க. இத பார் நான் லோ கிளாஸ் ஹை கிளாஸ் பத்தி பேசல. எனக்கு தேவை 6 மாச ப்ராஜெக்ட். நீ 6 மாசமா 10 மாசமா அத பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. இவன் பொருள் எடுக்கல அவ்வளவுதான். அவன் தான் எடுத்தான் இன்னும். ஏய் என்ன நானும் பாத்துனே இருக்கேன். ரொம்ப தான் ஏக்குற. தட்டா டாயிடுவ. சாரி ப்ளீஸ் சாரி. அவளை மாட்டாதீங்க. அவ லேசா மனக்குழப்பத்துல இருக்கா. ஓ மெண்டல் கேஸா? மெண்டலா? நானா? வாடி போலாம் ப்ளீஸ். இல்ல பூஜா என்ன போய் மெண்டல்? வாடி வீட்ல ஒழுங்கா போய் சேரணும் பிரியா. வீட்ல சேக்காத கீழ்பாக்கத்துல சேரு. ஆமாமா அவ வீடும் கீழ்பாக்கல தான் இருக்கு. ஃபேமிலியா இங்க தான் இருக்குதா? ஏய் ஒழுங்கா சொல்லு. இது நல்ல ரமேஷ் நீ போ. குமார் இவனை இட்டுட்டு போ. இங்க இருந்தா வாத்தா நாஸ்தி பண்ணிடுவா. என்ன புதுசா பண்ணுது? நீ நாஸ்தா துண்டியா? போ சும்மா. பொறுக்கி பா பா பா. டேய் ரமேஷ் இப்பதான்டா தெரியுது ஏன் உங்க அப்பா அல்பாயுஸ்ல போனாருன்னு. சீக்கிரம் ட்ரெஸ் மாத்தி விடு. இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுது ரமேஷ். அடிக்கிற கை தாண்டா அணைக்கும். இந்த மேட்டர்ல உனக்கு விவரம் பத்தாது. இந்த அங்காட்டியும் நானா இருந்தாக்க என்னாண்ட இல்லாட்டியும் கடையாண்ட போயிட்டு அந்த என்னது ஸ்க்ரூ டிரைவரா பென் டிரைவரா அதை வாங்கி கொடுத்து ஃபிகரை பிக்கப் பண்ணியிருப்பேன். அப்படி ஒன்றும் அலையணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அவ என்ன கலாச்சால நான் அவளை திருப்பி கலாய்க்கணும். தப்பு ரமேஷ். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? யாரு என்னாண்டியா? ஒன்னாண்ட இல்ல ஊராண்ட. இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் என்ன வேணாலும் செஞ்சு விட்டுரு அப்படின்னா என்ன? தப்பு பண்ணா கூட நல்லது பண்ணுன்னு அர்த்தம். குமார் அட்வைஸ்ன்றது பேதி மாத்திர மாதிரி வேற உங்களுக்கு ஈஸியா கொடுத்துடலாம். அதே நம்ம முழுங்க சொல்ல பேஜாரா இருக்கும்டா. கரெக்டா சொன்னடா. தண்ணி இல்லாத இடத்துலனா ரொம்ப கஷ்டம். அம்மா என்னாச்சுடா? காட்ட. டேய் குமார் ரத்தம் வருதுடா.
அறிவுல உனக்கு பச்சை மண்ணுடா, சின்ன குழந்தை கை நீட்டி அடிக்க போறியா? இல்ல குமார், அடிக்கிறதால அடிச்சு வேடிக்கை பாக்குறான் பாரு. நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா? அவன் நூலை குறிப்பாத்து எரிஞ்சிருக்கான், ஆளை குறிப்பாத்து இல்ல. அவன் கல்லு மட்டும் கரெக்டா பட்டுருந்துச்சுன்னா காத்தாடி கிடைச்சிருந்திருக்கும். தப்பாயிருச்சு. இந்த நேரத்தில் இவனுக்கு நான் எதுவும் செய்யலைன்னா அந்த நூலை விட நான் கேவலமாயிருவேன். தம்பி நீ இங்கே இரு, இந்த வர. அண்ணா நான் ஒரு சாக்லேட் எடுத்துக்கிறேன். தம்பி இந்த சாப்பிடு. இனிமே ஆள் வர சொல்ல கல்லெல்லாம் அடிக்கக்கூடாது, ஓகேவா? பாத்தியா, ஒரு 5 ரூபாய் சாக்லேட்ல ஒரு குழந்தைய திருத்திட்டேன். இதுதான் அகிம்சை வழி, அன்பு வழி. இதே மாதிரி எங்க அப்பா என்ன கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துருந்தாருன்னா நானும் அப்துல் கலாம் மாதிரி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆயிருந்திருப்பேன். என்னது சயின்டிஸ்டா? அதான்டா விஞ்ஞானி. அது பேர் சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டா? சரி வா, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இல்ல ரமேஷ், எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பா அடிச்சே வளர்த்துட்டான். அதான் இப்படி ஆயிட்டேன். அதனாலதான் நான் யாரையுமே அடிக்கிறதே இல்லை. பல்லாண்டு வாழ்க எம்ஜிஆர் மாதிரி பல்ல கடிச்சிக்கின்னு எல்லாரையும் அன்பாலேயே மாத்திக்கின்னு இருக்கிறேன். ரமேஷ், அன்பை பத்தி அப்பர் என்ன சொன்னா தெரியுமா? தெரியும்டா, உன்னை மூணுன்னு வர சொன்னாரு. நான் உங்களுக்கு எல்லாம் என்னடா ரேணி குண்டா மாதிரி பாக்குறாங்க. மண்டைய பாடுறா. டேய், அது கருப்பங்க தான்டா. கலலாச்சே சாலி செஞ்சிரோங்கடா. என்னடா குமார், ரிவீட் ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகுது. ஆமாண்டா. 1 2 3. அடுத்த உடனே எப்படிதான் தூங்குறானோ. வேட்டை தாண்டி. தூங்குறானா? இதுக்குள்ள தானே வச்சோம். கண்ணால பார்த்தமே, இதுக்குள்ள தான்டா வச்ச. அதுக்குள்ள எங்க போச்சு? ஒரே மாயமா இருக்கே. தூங்குறியா? தூங்கு, உன் குரலை கடிச்சிடுறேன். இதே மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருக்க. காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கை பத்து நினைக்குது மனமே. அன்னைக்கு போது வருவதுண்டோ. நைட்டு நம்ம கை விட்டா எம்டியா இருக்கு, காலையில அவன் விட்டா காசு வருது. ஒருவேளை நல்ல ஆழமா நோண்டி பார்க்காம விட்டோமோ. போடி போ, இன்னொரு நாள் வச்சுக்கிறேன் கச்சேரி. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு. நல்லா தின்னுட்டு தூங்க வேண்டியதுதான். இவனை பார்த்த சிரிப்பு எங்கே வரும்? சோகம்தான் வரும். இவன் எப்பத்தான் திருந்த போறான்? இன்னைக்கு மொட்டை அடிச்ச வேண்டியதான். கண்ணுக்கு தெரிஞ்சுதானே வச்சான். கையை விட்டா காணும். மந்திரம் பண்றானா? மண்ணுக்குள்ள போறவனை காலையில வச்சுக்கிறேன். நம்ம விட்டா இல்லை, இவன் விட்டா வருது. அம்மாடி, நான் வரேன், போயிட்டு வரேன். ஓடா, வராத. காலங்காத்தால கண்கட்டி வித்த காட்டுறானே, பிடிக்கிறேன். ஜெயந்தி, ஜெயந்தி, மோடி மஸ்தான் வித்தையா காட்டுற. இன்னைக்கு முடிச்சிடுறோம் கதை. ஜெயந்தி, என்னங்க? இந்த சட்டையை துவைக்க போட்டுட்டு சாப்பாடு எடுத்து வை. சரி, சாப்பிட வாங்க. கரன்சி நீ கறந்துட வேண்டியதான். உள்ள வச்சு
வச்சிருப்போம். ஒரு பாக்கெட் தானே இருக்கு, இதுக்குள்ள தானே வச்சோம். நீ வச்சதை பார்த்தோமே. ஐயோ ஒண்ணுமே புரியலையே, என்ன பண்றோம்? தொப்பத்தலையும் துப்பையிலும். கேட்டு வேண்டியதான். என்னடா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும். என்ன உண்மை தெரியணும்? நைட்டு உன் சட்ட பாக்கெட்டுக்குள்ள வைக்கிற பணம் மிட் நைட்ல எங்கே போகுது, மறுபடியும் உன் சட்ட பாக்கெட்டுக்கு காலையில எப்படி ரிட்டர்ன் வருது? பாக்கெட்ல வச்சது பாக்கெட்ல தான் இருக்கும். இல்லையே, நான் கை விட சொல்ல காலியா இருக்குதே. என் சட்ட பாக்கெட்ல கை விட்டா எப்படி இருக்கும்? என்ன உன் பேண்ட் பாக்கெட்ல கை விட்டு பாடுறா. என் பேண்ட் பாக்கெட்லயா? ஆமாண்டா, உன் கண்ணு முன்னாடி பணத்தை என் சட்ட பாக்கெட்ல வைப்ப. ராத்திரி நீ தூங்கினதுக்கு அப்புறம் என் சட்ட பாக்கெட்ல இருக்கிற பணத்தை உன் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருவேன். காலையில நீ எந்திக்கிறதுக்கு முன்னாடியே உன் பேண்ட் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து என் சட்ட பையில வச்சுக்குவேன். எப்படி? என்னங்க ஒப்படி? ஏப்பா இப்படி இருக்க? திருடங்கையில் இருக்கிற பணம் தான் சேஃப்டி. அப்போ நான் உன்னை வெறும் சோத்தாமிங்கன்னு தான் நினைச்சேன். நான் இன்னைக்கு தான் தெரியுது உனக்குள்ளே ஐடியா பண்ணி இருக்கிறான் பார்.